ஸோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் ஹெட்டிங் நோட் பண்ணிங்க. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். இதுல டிசி இருக்கு, ஏசி இருக்கு. ஏசி வந்து பின்னாடி பார்ப்போம், ஏசி நெட்வொர்க்கு. நவ் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். சப்போஸ் ஒரு சர்க்கியூட் இருக்கு, விஎஸ், இங்க வந்து என்ன இருக்குன்னா ஆர்எஸ் இருக்கு, இங்க வந்து ஆர்எல் இருக்கு. அந்த ஆர்எல் வந்து வேரி ஆகுது. இதுதான் ஒரு சர்க்கியூட், லோடு வேரி ஆகுது. when the maximum power will be transferred to the load ன்னு பார்ப்போம். அதான் நேம்லயே இருக்குல்ல, மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்னா இங்க சோர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் பவர் வந்து எப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்ப்போம். புரியுதா நான் சொல்றேன்? ஸோ சோர்ஸ்ல இருந்து ஃபார் லோடு கொஸ்டின் பாருங்க. when maximum power will be transferred from source to load. அது எப்பனா, அது கண்டிஷன் அந்த ஆர்எல் வந்து ஆர்எஸ்ஆ இருக்கிறப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது கண்டிஷன் தான் இப்போதைக்கு எழுதிக்கணும். அந்த ஆர்எல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆர்எல் ஆர்எஸ்ஆ இருக்கிறப்ப தான் மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். when RL equal to RS, when RL equal to RS, when RL equal to RS. இதுக்கு ப்ரூஃப் வேணா ப்ரூஃப்னு எழுதிக்கிங்க, பட் ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. So when RL equal to RS, maximum power transferred. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க கரண்ட் ஐஎல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃபுக்கு ஐஎல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஐஎலுக்கு என்ன ஃபார்முலா? விஎஸ் டிவைட் பை ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல். ஓகேவா? ஐஎல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பிஎல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. பிஎல்க்கு என்ன ஃபார்முலா? ஐஎல் ஸ்கொயர் இன்டூ ஆர்எல். அப்போ வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் பவர்? விஎஸ் டிவைட் பை ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர்எல். இப்போ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபருக்கு டிஃபரன்ஷியேட் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எல். இதுதான் கண்டிஷன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எல். இப்போ ஆக்சுவலாக இதை இப்படி ரீரைட் பண்ணிக்கலாம். விஎஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் ஆர்எல் டிவைட் பை ஆர்எல் ஸ்கொயர், இல்லைன்னா ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எல்னா யூ பை வி ஃபார்முலா. இந்த விஎஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் கீழே இருக்கிறதா ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் ஹோல் பவர் 4 கீழே அப்படியே வச்சுட்டு ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் கீழே அப்படியே வச்சுட்டு நாலுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2RL வரும். மைனஸ் ஆர்எல் ஸ்கொயர் மேலுக்கு அப்படியே வச்சுட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2 இன்டூ ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் வரும். அதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். இந்த கான்செப்ட் தெரியுமில்ல, மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, மேக்ஸிமா கான்செப்ட். ஸோ டெரிவேஷன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான், ஏன்னா புரியணும்ல மேக்ஸிமா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் சொல்லுங்க. எது? ஓ ஆர்எல் தான் இருக்கா? இங்க ஆர்எல் தான் இருக்கா? சரி, இது ஆர்எல் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? ஆர்எல் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். அப்ப ஆர்எல் அப்படியே வச்சுட்டு இது வரும். இப்ப ஓகே. அப்ப 0க்கு ஈக்குவேட் பண்றப்ப ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2RL ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் அகைன் 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப மறுபடியும் ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் வெளியே எடுத்துட்டா ஆர்எஸ் பிளஸ் ஆர்எல் மைனஸ் 2RL 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப இதை 0ன்னு சொல்றப்ப ஆர்எஸ் மைனஸ் ஆர்எல் வந்து என்னன்னு சொல்லிக்கலாம்? 0ன்னு சொல்லிக்கலாம். அப்ப ஆர்எல் லாஸ்ட் என்னன்னு வரும்? ஆர்எஸ்ன்னு வரும். நீங்க ஒன்றும் பெரிய டெரிவேஷன்லாம் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். ஸோ லோடு வேரி ஆகுது. when the maximum power will be transferred to the load, அந்த ஆர்எல் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஆர்எஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ டெரிவேஷன் ஃபைனலா டெரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. மேக்ஸிமா கான்செப்ட்ல ஆர்எல் ஈக்குவல் டு ஆர்எஸ்னா தான் மேக்ஸிமம் பவர் வில் பி டிரான்ஸ்ஃபர்டு. அந்த பவர் மேக்ஸிமம் கேட்பாங்க.
இப்ப ஏற்கனவே பவருக்கு ஃபார்ம் எழுதியிருப்போம். பவர் அக்ராஸ் லோடுக்கு என்ன எழுதியிருப்போம்? Vs divided by Rs plus RL whole sorry Vs square into Rs divided by RL whole square into RL எழுதியிருப்போமா? அப்ப மேக்ஸிமம் பவருக்கு Vs square into RL divided by, so what is when maximum power will be transferred? RL equal to RS ன்னு சொல்லுவோம். அப்ப RL equal to RS இல்லையா, RL கேன்சல் பண்ணோம். அப்ப RS equal to RL. But answer RS ல தான் வருது. ஓகே, இல்லைன்னா RL equal to RS. When the maximum power transferred, RL ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? RS ஆ இருக்கணும். So RS plus RS whole square. அப்ப Vs square into RS divided by இங்க என்ன வரும்? 4RS square வருமா? அப்ப Vs square divided by 4 into RS. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தான். Vs square divided by 4 into RS. The formula important. Third என்ன கேட்பாங்கன்னா how much percentage of power will be transferred ன்னு கேட்பாங்க. Percentage of power maximum, sorry, percentage of maximum power transfer to load. Percentage of maximum power transfer to load கேட்பாங்க. Percentage of maximum power transfer to the load ன்னு கேட்பாங்க. Percentage of maximum power transfer to the load ன்னு கேட்பாங்க. Percentage of maximum power transfer to the load ன்னு கேட்பாங்க. அப்ப எப்ப மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த RL எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? RL RSக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப சப்போஸ் இங்க ஒரு 10 வோல்ட் அப்ளை பண்ணோம்னா இங்க எவ்வளவு டிராப் ஆகும், இங்க எவ்வளவு டிராப் ஆகும்? ரெண்டும் சேம் வேல்யூ. அப்ப எவ்வளவு இங்க எவ்வளவு டிராப் ஆகும், இங்க எவ்வளவு டிராப் ஆகும்? 5 வோல்ட் டிராப் ஆகும். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இதுல பாதி. அதனால எவ்வளவு பர்சன்டேஜ்? 50%. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. 50%. நோட் பண்ணீங்க, 50%. ஏன்னா வோல்டேஜ் 50% டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப வோல்டேஜ் 50% டிரான்ஸ்ஃபர் ஆகும். பவர் எவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? 50% டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால பவர் எஃபிஷியன்சி கேட்பாங்க 50%. இது வந்து ஒரு சின்ன சோர்ஸா இருந்தாலும் அதே மாதிரி தெவெனின் சர்க்யூட்டா இருந்தாலும் அதே தான். நோட் பண்ணிக்கங்க. இதே இங்க வந்து பாத்தீங்கன்னா VTH இருக்கு, தெவெனின்ஸ்ல இங்க என்ன இருக்கு? RTH இருக்கு, இங்க என்ன இருக்கும்? RL இருக்கும். இது RL வேரி ஆகுது. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு லோடு வென் RL எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? RTHக்கு ஈக்குவலா இருக்கணும். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர்டு டு RL இஸ், இது ரெண்டும் பாருங்க. P மேக்ஸிமம்க்கு ஃபார்முலா அங்க பார்த்து அதே தான். VTH ஸ்கொயர் பை 4 into RTH. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பவர் எஃபிஷியன்சி கேட்டா 50%. அவ்வளவுதான். இந்த 3 ஃபார்முலா ஒன்னு சர்க்யூட்ல கேட்பாங்க, இல்லைன்னா தெவெனின்ஸ்லயும் இதே ஃபார்முலா தான். இப்ப இதுல சம் பார்க்கலாம். இதுக்கும் தெவெனின் சர்க்யூட் தான் தேவை. எஸ், கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இங்க 10 வோல்ட்,
1 ohm 4 ohm 6 ohm 4 ohm இதான் வந்து லோடு RL. கொஸ்டின் எழுதிங்க. ஃபைண்ட் RL. RL கேட்டால் ஓகே, R கேட்டால் ஓகே, இல்லைன்னா R கூட எழுதிங்க. find R so that maximum power transfer occurs in it. Find R so that maximum power transfer occurs. Maximum power transfer occurs in that, in it or in that. Find R so that maximum power transfer occurs in that. Find R so that maximum power transfer occurs in that. Question புரியுதா? அப்ப என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் RTH. ஏன்னா ஃபார்முலா என்னது? RL எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? RTH ஈக்குவலா இருக்கணும். அப்ப RTH ஃபைண்ட் அவுட் பண்றப்ப இது வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம். இங்க வந்து 4, இங்க வந்து 6, இங்கேயும் 4, இங்கதான் RTH ஃபைண்ட் அவுட் பண்றோம். இங்க வந்து 1 ohm 4 6 1 4. இப்ப டிரா பண்ணிருக்கிறது புரியுதான்னு பாருங்க. இந்த சமம் கேட்பாங்க, இதுக்கு எப்படி RTH ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு. ஸோ இந்த 4ம் பேரல் கனெக்ஷன். அது இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஸோ இந்த 4ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த 4ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம், இந்த 4ஓட எண்டிங் பாயிண்ட்டும் இந்த 4ஓட எண்டிங் பாயிண்ட்டும் சேம். ஏன்னா இங்க ஷார்ட் சர்க்யூட் தானே பண்ணிருக்காங்க, அதனால சேம். அப்ப இந்த 4ம் 4 என்ன கனெக்ஷன்? பேரல் கனெக்ஷன். 4ம் பேரல் கனெக்ஷன். ஸோ இது இப்படி இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. இதோட ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டோட எண்டிங் பாயிண்ட் சேம்னா ரெண்டு என்ன கனெக்ஷன்? பேரல் கனெக்ஷன். அப்ப இந்த 4ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், இந்த 4ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்னா இங்க வந்து இப்படியே தான். ஏன்னா இங்க வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. நான் ஏற்கனவே கூட சொன்னல, இந்த இதுவும் ஒரே நோடா கூட எடுத்துக்கலாம். அதனால இந்த 4 என்ன கனெக்ஷன்? பேரல் கனெக்ஷன். அப்ப உங்களுக்கு ரீட்ரா பண்ணா எப்படி வரும்? 2 வருமா? இதுலயே டிரா பண்ணா 2 வருமா? 4 பேரல் 2வா? நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? 1ஆ? அப்ப நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. இங்க ஓப்பனா இருக்கும். இங்க வந்து RTH இந்த இடத்துல 6 இருக்கு. இது புரியுதான்னு பாத்துங்க. இப்ப இந்த 6 1 என்ன கனெக்ஷன்? பேரல் கனெக்ஷன். அப்ப 6 பேரல் 1னா 6 பேரல் 1னா 6/7 வரும். டயக்ராம் அப்படியே வரையறதான், இமேஜின் பண்ணி. நெக்ஸ்ட் இங்க 2 இருக்கு, இங்க A இருக்கு, இங்க B இருக்கு. அதான் RTH இங்க ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இங்க வந்து RTH. இப்ப இது ரெண்டும் என்ன கனெக்ஷன்? சீரிஸ் கனெக்ஷன். பேரல் கிடையாது, சீரிஸ். இப்படி வந்து இப்படி சீரிஸ் கனெக்ஷன். அப்ப 6/7 பேரல் 2 வரும். அப்ப 6/7 into 2 divided by 6/7 plus 2. அப்ப 12/7, 7 2 14, 20/7. அப்ப 12/20 ohm. இல்ல இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. 12/20 இல்ல. அப்ப எங்க தப்புன்னு பாருங்க. ஒரே நிமிஷம். எது சீரிஸா? ஓகே.
அப்ப ஆட் பண்ண என்ன வருது பாருங்க, அப்பயும் ஆன்சர் வரலையே. சீரீஸ்ல இருக்கு, அப்படியே ஆட் பண்ணி இப்ப 4 பேரல் இல்ல நம்பர் ஏதோ 3 நல்லா வருது, நான் ஏதோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தப்பா எழுதிட்டான்னு தெரியலையே. 4 பேரல் 4. ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதான் கிளியரா நான் சொல்லி தரேன், பரவாயில்ல, தப்பானாலும் பிரச்சனை இல்ல. நீங்க சீரீஸா போட்டா கூட இங்க 6/7 + 2 என்ன வரும், 20/7. அதுவும் ராங் ஆன்சர் தான். நான் கிளியரா சொல்றேன் பாருங்க இந்த இது. ஏன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. இப்ப இது ஒரு நோடு ஏ, இது ஒரு நோடு சி, இதுவும் சேம் நோடு பின்னு வச்சுங்க, ஈஸியா புரியறதுக்கு. ஏன்னா இங்கேயும் வோல்டேஜ் சேம் தானே, ஒரே சிங்கிள் நோடுன்னு சொல்லியிருப்போம். பி இது வந்து ஏ சி. இப்ப ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. இப்ப ஏக்கும் ஏசி இங்க எடுத்துங்க. ஏக்கும் சி கடையில என்ன இருக்கு, 1 ஓம் இருக்கு. ஏக்கும் சி கடையில 1 ஓம் இருக்கு. ஓகேவா, ஏக்கும் சிக்கும் இடையில அது அப்படியே தான் வரும், அதுக்காக நம்ம ட்ராப் பண்ணல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பிக்கும் சி கடையில எடுத்துங்க. இப்ப பிக்கும் சிக்கும் ஓகே. இப்ப பிக்கும் சி கடையில என்ன இருக்கு, பிக்கும் சி கடையில 6 ஓம் இருக்கு, அது நோட் பண்ணுங்க. பிக்கும் சி கடையில 6 ஓம் இருக்கு. இத எதுக்கு பேரல் சீரியல் அந்த மாதிரி வரணும். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இதெல்லாம் கரெக்ட் தான், பட் சி நான் இங்க நோட்ல மாத்தி போட்டிருக்கோம், ஏசி. ஏ இருக்க வேண்டிய இடத்துல சி. ஒரே நிமிஷம், இது இப்போதைக்கு நீங்க இதை எடுத்துங்க, அப்பதான் நான் ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ண முடியும். இதை சி, இதை வந்து நேம் வந்து ஏன்னு எடுத்துங்க, இதை பி அங்க எடுத்தாச்சா, சின்னு எடுத்துங்க. அப்புறம் கூட நீங்க ஏசி மாத்தி போட்டுங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்ல கரெக்டா. இதை நோடு ஏன்னு எடுத்துங்க, இதை சின்னு எடுத்துங்க. நோடு ஏ சி. இப்ப பிங்கிற நோடு, சிங்கிற நோடு, ஏங்கிற நோடு. இப்ப பிக்கும் சி கடையில்
மீட்டிங் ஒன் பிளஸ் ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்குல, இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த வயர்லெஸ் ஹெட்செட் இருக்கா, வயர்லெஸ் ப்ளூடூத் நாளுக்கு ஒன் பிளஸ் தான் கனெக்ட் ஆகும். அதெல்லாம் காமிச்சா எது அவைலபிள் டிவைஸ் காமிச்சிருச்சாங்க கனெக்ட் ஆகும். ஸோ மொபைல் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படியே. ஓகே சார். இப்போ வாய்ஸ் ஆடிபிளா செக் பண்ணுங்க. ஆடிபிள் சார். ஓகே. இதே ஹெட்செட் அதிகமாச்சா மறுபடியும் கம்மியாயிருதுங்க, வால்யூம் அதிகமாச்சா கம்மியாயிருதுங்க. எப்படி வால்யூம் அதிகப்படுத்துவீங்க? பட்டன் எங்க இருக்கு? இல்லை இப்படியே அதிகப்படுத்திக்கலாமா? அதிகப்படுத்த ஸ்டூடெண்ட் இந்த சம் புரியுதா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட். ஸோ இது ரெண்டும் பேரல் கனெக்ஷன், வர ஆன்சர் சீரிஸ் கனெக்ஷன், அது ரெண்டும் பேரல் கனெக்ஷன். அப்போ RL ஈக்குவல் டு RTHனா 2 Ω. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் புரியுதா? சொல்லுங்க, நெக்ஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் 1 மினிட் சார், நோட் பண்ணிக்கிறேன்.
ஓகே நோட் பண்ணிக்கங்க. அது நமக்கு ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. நோட் ஆன் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க ஆர்எல், இங்க 1432 1432 40 ஆம்ஸ். கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. கொஸ்டின், find the maximum power transferred to the load. Find the maximum power transferred to the load. கொஸ்டின் எழுதிங்க. Find the maximum power transferred to the load. Find the maximum power transferred to the load. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. Find the maximum power transferred to the load. Find the maximum power. Find the maximum power transferred to the load. இங்க கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபரும் வேணும். RL equal to RTH. Find the maximum power transferred to the load. Find the maximum power transferred to the load. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு தி லோட்னா P மேக்ஸிமம் ஃபார்ம் என்னது? VTH ஸ்கொயர் பை 4 into RTH. இந்த ஃபார்முலா தான். இங்க மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு தி லோட் தான் கேட்கறாங்க, கண்டிஷன் கேட்கல. கண்டிஷன் கேட்டா RTH மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும், கரெக்டா? ஏன்னா RL equal to RTHனா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு தி லோடுக்கான கண்டிஷன். அவங்க கொஸ்டின் வந்து கண்டிஷன் கேட்கல, என்ன கேட்கறாங்க? Find the maximum power transferred to the load. ஃபார்முலா ஏற்கனவே எழுதிருப்போம், VTH ஸ்கொயர் பை 4 into RTH. அப்ப VTH ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ VTHனா என்னது? இது 40 ஆம்ஸ். சோ இது 1 ஓம், இது 2 ஓம். இங்க இருக்கிறது பிளஸ் மைனஸ் VTH. நெக்ஸ்ட் 1 2 3 4. பாருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம் மாதிரி இருக்கும். இப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும், இங்க இருக்கிற வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்ப கரண்ட் அக்ராஸ் 3 ஓம் நம்ம எழுதலாம். ஸ்டூடெண்ட் இப்ப வந்து என்னன்னா, இங்க 40 ஆம்ஸ் வருதா? இது வந்து ஓபன் சர்க்யூட். அது வந்து இங்கேயும் இங்கேயும் என்ன ஆகும்? இங்கேயும் இங்க என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஓகேவா? அங்க இங்கேயும் டிவைட் ஆகும். அப்ப இது வந்து சீரிஸ் கனெக்ஷன், அதனால சேமா தான் இருக்கும். அப்ப டோட்டல் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? I across 3க்கு டோட்டல் கரண்ட் எவ்வளவு? 40 வருது. ஆப்போசிட்ல எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. டிவைடட் பை சம் 4 plus 6. அப்ப 40 into 6 divided by 10. அப்ப வந்து எவ்வளவு வருது? 24 ஆம்ஸ் வருது. I across 3 ohm 24 ஆம்ஸ் வருது. I across 3 ohm 24 ஆம்ஸ் வருது. அப்ப இங்க இருக்கிற கரண்ட் பாத்தீங்கன்னா 24 ஆம்ஸ் பிளஸ் மைனஸ் போட்டுக்கலாம், 24 ஆம்ஸ். நெக்ஸ்ட் I across 4 ohm பார்க்கலாம். I across 4 ohms என்ன வரும்? மீதி 40ல 24 இந்த பிரான்ச்ல போயிடுச்சுன்னா ரிமைனிங் 16 இங்க வரும். இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா டோட்டல் கரண்ட் எவ்வளவு? 40 into ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4 divided by 4 plus 6. அப்ப 40 into 4 by 10. அப்ப 16 ஆம்ஸ் வருது. அப்ப 16 ஆம்ஸ் வந்து இங்க கரண்ட் எவ்வளவு? 16 ஆம்ஸ். இங்க கரண்ட் எவ்வளவு? 16 ஆம்ஸ் பிளஸ் மைனஸ். அப்ப நீங்க எந்த லூப் பண்ண எடுத்துக்கலாம்? நான் இந்த லூப் எடுத்துக்கிறேன், KVL அப்ளை பண்றேன்.
அந்த லூப்ல கேவில் அப்ளை பண்றேன். அப்ப என்ட்ரிங் பார்த்தா போதும். அப்ப என்ட்ரிங் இப்படிதானே நாம எடுத்துக்கிறோம். என்ட்ரிங் என்னது -3 இன்டூ கரண்ட் என்னது 24. அப்படி இங்க என்ட்ரிங் பார்த்தா பிளஸ் VTH. அப்படி இங்க என்ட்ரிங் பார்த்தா என்ன வரும் +4 இன்டூ 16 ஈக்குவல் டு 0. அப்ப 3×12 மிச்சம் -72 பிளஸ் 64 பிளஸ் VTH ஈக்குவல் 0. அப்ப 64 VTH 8 வோல்ட்டா வருது. சாரி எவ்வளவு வருது 64 72ல 64 போச்சுன்னா எவ்வளவு இந்த பக்கம் ஒரு 6 8 VTH 8 வருதா 8 கரெக்ட். VTH வந்து 8 வோல்ட் வருது. சோ இந்த சமுக்கு VTH ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. VTH 8 வோல்ட். பட் நெக்ஸ்ட் VTH இருக்கு, RTH வேணும். we need RTH. நெக்ஸ்ட் we need RTH. RTHக்கு என்ன பண்ணலாம், அதே தான். இதை வந்து ஓபன் சர்க்யூட் பண்ணிடலாம். ஸோ இந்த இது இங்க வந்து AB, இங்க 1 2 3 4. இப்ப ஏன்னா இங்க வந்து இது வந்து என்ன பண்ணிருப்போம் ஓபன் சர்க்யூட் பண்ணிருப்போம். அப்ப இங்க கரண்ட் ஃப்ளோ அப்ப 3 4 என்ன கனெக்ஷன் இப்படி டிரா பண்ணலாம். ABA 3 4 என்ன கனெக்ஷன் சீரிஸ் கனெக்ஷன். ஆட் பண்ணா 7 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 1 2 சீரிஸ் கனெக்ஷன் ஆட் பண்ணா 3 வரும். இந்த லைன் புரியுதான்னு பாருங்க. இப்ப 3 7 என்ன கனெக்ஷன் 3 7 என்ன கனெக்ஷன் சீரிஸ் கனெக்ஷனா பேரல் கனெக்ஷனா. இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணா கரண்ட் வந்து இங்க டிவைட் ஆகும் இங்க டிவைட் ஆகும். அப்ப பேரல் கனெக்ஷன். அப்ப வாட் இஸ் RTH 3 parallel 7 மூவல் 21/10. பட் நம்மளுக்கு மேக்சிமம் இப்ப when maximum power will be transferred ன்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன வேணும் RL equal to RTH. அப்ப 21/10 ஓம்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர்டு. அப்ப the value of maximum power transferred கேட்டாங்கன்னா what is VTH 8 into 8 divided by 4 into what is RTH 21/10. 4 4 2 8. அப்ப 280/21 வாட்ஸ் வருது. 280/20 280 வரல ஏதோ பாருங்க 2 8 16 சரி 160/21 வாட்ஸ் வருது. அப்புறம் டிவைட் கரெக்ட் தான். நோட் பண்ணிங்க இந்த கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாமே நான் ஒரு 2 முறை 3 முறை ஐ திங்க் ஒரு 3 முறை கிளாஸ் எடுத்துறேன். இது 3ஆவது டைம் கிளாஸ் எடுக்கிறேன் இந்த நோட்ஸ். நீங்களும் இன்னொரு டைம் எல்லாம் போய் எல்லா சமும் போட்டு பார்க்கணும். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபாஸ்ட் இன்னொரு முடிச்சால் 1/2 an hour-க்குள்ள. ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் சர்க்யூட் பண்ணிட்டு இங்க மாத்திக்கிறேன் 2 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் RL so that maximum power is transferred to the load. கொஸ்டின் இல்லைங்க முன்ன இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அதை மட்டும் நான் 2 மாத்திக்கிட்டேன். find RL so that maximum power is transferred to the load. போன கொஸ்டினே தான் அந்த இடத்துல 3 ohm இருந்த இடத்துல நான் 2 ohm மாத்திட்டேன். ஓகே find RL so that maximum power is transferred to the load. find RL so that maximum power is transferred to the load. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா பேலன்ஸ்டு. ஏன்னா 1 into 4 equal to 2 into 2. அப்ப இந்த பிரிட்ஜ் என்ன சொல்லலாம் பேலன்ஸ்டு பிரிட்ஜ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம் பேலன்ஸ்டு பிரிட்ஜ்.
அப்ப பேலன்ஸ்டு பிரிட்ஜா இருந்தா இது வழியா கரண்ட் என்ன ஆகாது, கரண்ட் என்ன ஆகாது, ஃப்ளோவே இருக்காது. கரண்ட் வந்து அந்த லோடு வழியா ஃப்ளோ ஆகாது. அப்ப எந்த வேல்யூ ஆஃப் ஆர்எல் இருந்தாலும் மேக்ஸிமம் பவர் என்ன ஆகாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுலயே கரண்ட் ஃப்ளோ ஆனாதானே பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க வந்து எந்த ஆர்எல் போட்டாலும் மேக்ஸிமம் பவர் நாட் டிரான்ஸ்ஃபர்டு. ஸோ டேக் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் ஆர்எல், for any value of RL, maximum power cannot be transferred to the load. Is the answer. For any value of RL, for any value of RL, maximum power cannot be transferred. For any value of RL, maximum power cannot be transferred. For any value of RL, maximum power cannot be transferred. For any value of RL, maximum power cannot be transferred. For any value of RL, maximum power cannot be transferred. For any value of RL, maximum power cannot be transferred. Student, take next question. 20 volt R V 6 ohm. Question எழுதிங்க. Find R so that maximum power is transferred to. Question எழுதிங்க. Find R so that maximum power is transferred to 3 ohm resistor. So that maximum power transferred to 3 ohm resistor. Find R so that maximum power transferred to 3 ohm resistor. Find R so that maximum power transferred to 3 ohm resistor. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இங்க எதை லோடா எடுத்துக்கிறாங்கன்னா 3 ohm தானே லோடா எடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு ஹியர் எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹியர் வந்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரமே யூஸ் பண்ண தேவையில்லை, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க எது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஃபைண்ட் ஆர் சோ தட் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு த ஆர்னா அந்த ஆர் தான் லோடு. ஸோ வி கேன் அப்ளை மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் கான்செப்ட். புரியுதா நான் சொல்றது? அடுத்த முறை அந்த கொஸ்டின் சொல்றேன். இதுலயே என்ன சொல்றாங்கன்னா find R so that maximum power transfer to the R அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? find R so that maximum power transfer to 3 ohm கேட்டிருக்காங்க. அதனால இங்க here when load varies use maximum power transfer theorem. 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 இங்க லோட வேரி பண்ணல, அதனால லோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக தான் கேட்கறாங்க. அதனால இங்க வந்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்ப 3 ohmல நிறைய பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ பி மேக்ஸிமம் அட் 3 ohm கேட்கறாங்களா? நிறைய பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது வழியா போற கரண்ட் என்னவா இருக்கணும்? அது வழியா போற கரண்ட் என்னவா இருக்கணும்? மேக்ஸிமமா இருக்கணும். கரண்ட் மேக்ஸிமமா இருக்கணும்னா ஆர் வந்து என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? 0வா இருக்கணும். புரியுதா? ஆர் 0னா ஓப்பன் சர்க்யூட்டா ஷார்ட் சர்க்யூட்டா? ஆர் 0னா ஓப்பன் சர்க்யூட்டா ஷார்ட் சர்க்யூட்டா? ஆர் 0னா வி என்னது? 0. V0னா என்ன சர்க்யூட்? கரண்ட் என்னது? கரண்ட் இன்ஃபினிட்டி. அப்ப அது என்ன சர்க்யூட்? ஷார்ட் சர்க்யூட். அப்படி பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா, சோ இப்ப இது ஷார்ட் சர்க்யூட்ல தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்ப 3 ohm அப்ப 20 வோல்ட் இந்த மாதிரி சர்க்யூட் மாறிடும். R0னா மாறுமா மாறாதாங்க? இப்ப R0ன்னு எடுத்துட்டோம்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும்.
கரண்ட் அதுல போகுமா ஷார்ட் சர்க்யூட் பாத்துல போகுமா? ஷார்ட் சர்க்யூட்ல தான் போகும். அப்ப இங்க வந்து டிராப்பே ஆகாது. அப்ப இந்த மாதிரி மாறிடும். அப்ப என்டையர் கரண்ட் எதுல தான் டிராப் ஆகுது? 3 ohmல தான் டிராப் ஆகுது. அப்ப மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் டு 3 ohm அக்கர் ஆகிறதுக்கு ஆர் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0. புரியுதான்னு பாத்துங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0. நான் சொல்றது புரியுதுல்லங்க? இங்க வர கரண்ட் இங்கேயும் டிவைட் ஆகும். பட் இதுக்கு வந்து டிவைட் ஆகக்கூடாது. எல்லா கரண்ட் எப்படி போகணும்? இப்படியே போயிடணும். இது வழியாவே போகணும். அப்ப இது என்னவா ஆக்ட் ஆகணும்? ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகணும்னா வோல்டேஜ் என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். அப்ப ஆர் 0 இருக்கணும். இந்த சமக்கு 0 ohm தான் கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 3 ohm 4 ohm 5 ohm 5 ohm நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி ஓம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆன்சர் கரெக்ட்? இதுக்குள்ள எது சின்னதோ அதை எடுத்துக்கணும். எந்த ஆன்சர் கரெக்ட்? 3 ohm கரெக்ட். 0 ohமும் கரெக்ட். ஆப்ஷன்ல 0 ohm கொடுக்கலைன்னா 4 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எது சின்னதோ அதை எடுத்துக்கணும். அதை எழுதிக்கங்க. இஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தா அதுவும் நோட் பண்ணிக்கிங்க. எழுதிட்டீங்களா? இந்த கொஸ்டின் 3 சம் இதுலயே இருக்கு. டேக் செகண்ட் சம் 20 வோல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிங்க. 3 ohm or 6 ohm. இன்னொரு கொஸ்டின் எழுதிங்க. கொஸ்டின் ஃபாஸ்ட் எழுதிங்க. டயக்ராம் அதே தான். கொஸ்டின் மட்டும் பாருங்க மாறி இருக்கும். ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாறி இருக்கும். இந்த கொஸ்டின் எழுதிங்க. find r so that maximum power transfer to 6 ohm. Find r so that maximum power transferred to 6 ohm. Find r so that maximum power transferred to 6 ohm. Find r so that maximum power transferred to 6 ohm. Option எழுதிங்க. 6 ohm 2 ohm 3 ohm infinity. 4 ஆப்ஷன் இருக்கு. Find r so that maximum power transfer to 6 ohm. Find r so that maximum power transfer to 6 ohm. இங்க மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தேர்வு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாதா? இங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு 6 ohm கேட்கறாங்க. இதே கொஸ்டின் find r so that maximum power transfer to r ன்னு கேட்டிருந்தாங்கன்னா லோடு வேரி ஆகுது, மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணலாம். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? 6 ohmல கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ப்ரொசீஜர்? இங்க கரண்ட் டிவைட் ஆகுமா? இங்க வராம எல்லா கரண்ட் எங்க போகணும்? இங்கேயே போகணும். அப்ப ஆர் என்னவா ஆக்ட் ஆகணும்? இங்க ஆர் என்னவா ஆக்ட் ஆகணும்? ஓபன் சர்க்யூட் ஆக்ட் ஆகணும். போன கேஸ்ல எல்லா கரண்ட் இங்கேயே போகணும்னா இந்த 6 ohm வந்து என்னவா ஆக்ட் ஆகணும்? ஓபன் சர்க்யூட் ஆக்ட் ஆகணும். 6 ohm ஓபன் சர்க்யூட் ஆக்ட் ஆகணும். இது வந்து ஆர் தான் கேட்கறாங்க. 6 ohm ஓபன் சர்க்யூட் ஆக்ட் ஆகாது. ஏன்னா 6 ohm அது எப்படி ஓபன் சர்க்யூட் ஆக்ட் ஆகும்? அப்ப ஆர் வந்து என்னவா ஆக்ட் ஆகணும்? ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகணும். அப்ப ஆர் ஷார்ட் சர்க்யூட்னா ஆர் 0. இப்ப என்னன்னா கரண்ட் வந்து இது வழி இப்படி போகணும். புரியுதா? கரண்ட் வந்து இப்படி வந்து இதுல போகணும். இதுல போகக்கூடாது கரண்ட். அப்ப ஆர் என்னவா ஆக்ட் ஆகணும்? ஓபன் சர்க்யூட் ஆக்ட் ஆகணும். ஓபன் சர்க்யூட்னா ஆர் என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டியா இருக்கும். ஐ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? ஆர் வந்து என்னவா இருக்கணும்? இன்ஃபினிட்டியா இருந்தாதான் அது வழியா கரண்ட் என்ன ஆகாது? ஃப்ளோ ஆகாது. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் டி கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ நல்லா கிளியரா பாத்துங்க. இது கொஞ்சம் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்ல இது மூணும் அடிக்கடி நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் நோட் பண்ணீங்க. அதே கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்க்யூட் அதே தான். 20 வோல்ட்
இங்க 3 ஓம், இங்க ஆர், இங்க 6. சர்க்யூட் மாத்தல, அதே தான். கொஸ்டின் மட்டும் மாறும். டேக் நோட் டவுன் த கொஸ்டின். Note down the question. Question எழுதிங்க. Find R so that maximum power transferred across it. Find R so that maximum power transferred across it. Find R so that maximum power transferred across it. And also find maximum power transferred. And also find maximum power transferred. And also find maximum power transferred. Question என்ன கேக்குறாங்க இங்க? Find R so that maximum power transferred across it. அப்ப இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? maximum power transfer theorem யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க தானே R தானே கேக்குறாங்க. இது வழியா maximum power transfer ஆகணும். அப்ப இத என்ன பண்ணிக்கணும்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கணும். இங்க இந்த மாதிரி இருக்கும். இதுதான் என்னது? AB RTH. நெக்ஸ்ட் இது 3 ஓம். ஸோ இதான் ஏபிங்கிற பாயிண்ட், இல்லைன்னா RTH. இங்க 6 ஓம், இங்க 3 ஓம். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் RTH? RTH என்ன வருங்க? சரி, இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் இங்க வருதா? இங்க வந்து இதுக்கும் டிவைட் ஆகும். இல்லைன்னா இது வந்து 6ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். இது 3ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். இப்போ இங்க 6 3 என்ன கனெக்ஷன்? பேரலல் கனெக்ஷன். ரெண்டு ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருந்தா அதுக்கு பேர் என்னது? பேரலல் கனெக்ஷன். 6ஓட எண்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். இது 3ஓட எண்டிங் பாயிண்ட். இது 6ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது 3ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப 6 3 என்ன கனெக்ஷன்? பேரலல் கனெக்ஷன். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் RTH? 6 parallel 3 என்ன வரும்? 18/9. அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் RTH? 2 ஓம். நோட் பண்ணீங்க. RTH ஓட வேல்யூ 2 ஓம். RTH ஓட வேல்யூ 2 ஓம். RTH ஓட வேல்யூ 2 ஓம். நெக்ஸ்ட் VTH ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா RTH கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் we need VTH. ஸோ VTHனா இந்த 20 வோல்ட் இங்க எடுத்துக்கணும். பிளஸ் மைனஸ் இதுல எழுதிக்கிறேன் 20 வோல்ட். ஸோ இங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் தான் VTH. இந்த கரண்ட் I இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த கரண்ட் I என்ன வரும்? 20 ஏன்னா இது ஓப்பன் சர்க்யூட், கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப 6 3ல தான். அப்ப 20/9. 20/9. அப்ப VTH என்ன வருது? ஸோ அப்ப இந்த இதுக்கு KVL அப்ளை பண்ண என்ன வரும்? -20. அப்படியே இந்த பாத்துக்குவாங்க. பிளஸ் VTH. கரெக்டா? -20 பிளஸ் VTH. அப்படியே போய் இங்க வந்தா பிளஸ் 3 into 20/9 ஈக்குவல் டு 0. அப்ப VTH ஓட வேல்யூ அந்த சைடு போச்சுன்னா 20 - 3 into 20/9. அப்ப 20 வெளியே எடுத்தோம்னா 1 - 3/9. அப்ப 20 into 6/20 into 6/9. 2 3 6 3 9. அப்ப 40/3 வருது. வருது. அப்ப வாட் இஸ் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர்டு ஃபார்முலா? VTH ஸ்கொயர் பை 4 into RTH. அப்ப VTH ஸ்கொயர் என்ன வருது? 40/3 into 40/3 into 4 into 40/3 into what is 4 into what is RTH? சால்வ் பண்ணிருக்கமே. RTH என்ன வருது? 2 வருது.
அப்ப 4 இதுல வந்து என்ன வருது 10, இது 2, இது 5, அப்ப 200/9 வாட்ஸ். வாட்ஸ். அவ்வளவுதான் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம், மேக்ஸிமம் கம்ப்ளீட்டட். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லா கான்செப்டும். ஸோ பட் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்னு ஏசி கான்செப்ட் இருக்கு, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏசி கான்செப்ட் அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏசி அனாலிசிஸ்ல எந்த 6 அதான் 20/R equivalent 9 தானா? 6 3 சீரிஸ் கனெக்ஷன். இது ரெண்டும் சீரிஸா தான் கனெக்ட் ஆயிருக்கு. இல்லண்ணே அப்படி இல்ல, அதுக்கு சோர்ஸ் இருக்கிற மாதிரி இல்ல. சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஆர்டிகேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப யூஸ் பண்ணிக்க சொன்னேன். இப்ப இது வழியா போற கரண்ட்னா இப்ப இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப கரண்ட் 20/9 20/9 தானே, கீழே வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்ப வாட் இஸ் R equivalent 9. அப்ப வாட் இஸ் சப்ளை கரண்ட் 20/9. ஸோ 3 கேஸ் இந்த சம்லயே பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு 3 ohmனா அப்ப கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகணும்? ஆர் வந்து என்னவா இருக்கணும்? ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கணும். அப்ப ஆர் ஷார்ட் சர்க்கியூட்டா இருந்தா ஆர் வந்து மினிமமா இருக்கணும். இதே இந்த கேஸ்ல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு 6 ohmனா இந்த ஆர் என்னவா இருக்கணும்? ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கணும். அப்ப ஆர் வந்து இன்ஃபினிட்டி. பட் இந்த கேஸ்ல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர்டு டு ஆர்ன்னு கேட்டாதான் என்ன யூஸ் பண்ணோம்? மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 கேஸும் பார்த்துங்க, புரியுதா? குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வேணும் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு 3 ohmனு கேட்டாங்கன்னா ஆர் என்னவா இருக்கணும்? ஆர் என்னவா இருக்கணும்? ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கணும். அப்ப ஷார்ட் சர்க்கியூட்னா தான் கரண்ட் இப்படி வந்து இப்படி போகும். அப்ப ஆர் ஷார்ட் சர்க்கியூட்னா ஷார்ட் சர்க்கியூட்டுக்கு வோல்டேஜ் என்னது? வோல்டேஜ் என்னது? 0. அப்ப ஆர் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ஆன்சர் 0. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு 6 ohm கேக்குறாங்க. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் டு 6 ohmனா இப்படி போகணும். அப்ப ஆர் என்னவா இருக்கணும்? ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கணும். அப்போ ஆர் ஓப்பன் சர்க்கியூட்னா என்னது? வோல்டேஜ் இன்ஃபினிட்டி, ஆர் இன்ஃபினிட்டி. தேர்ட் கேஸுக்கு தான் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் நீங்க அப்ளை பண்ணும். இந்த 3 கேஸுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணீங்க. இதோட மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் ஓவர். ஸோ ஐ திங்க் 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னும் 4 சாப்டர் இருக்கு. ஏசி அனாலிசிஸ் அண்ட் ஏசி சைனசாய்டல் அனாலிசிஸ், அது அப்புறம் 2 port நெட்வொர்க்கு, அப்புறம் ரெசோனன்ஸ். ஸோ இப்போ போட்ட சம்மெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் இன்னொரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ விக்னேஷ் நீங்க மீட்டிங் எண்ட் பண்ணிடுங்க, அப்பதான் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகும். ஓகே சார். புரிஞ்சுதா? இந்த 3 சம்ம பார்த்துக்குங்க. ஓகே சார். நீங்க மீட்டிங் எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா தான் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகும். ஏதாவது டவுட்டா இருந்தா கேட்டுக்குங்க.